நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. அதுதான் ஆழ்மன சக்தி. நம்ம எல்லாரும் ஆழ்மனதை சரியான முறையில் உபயோகிக்கிறது மூலமாக பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும் நம்ம வாழ்க்கையில். இதை தான் ஜோசப் மர்ஃபி ஆழ்மனதோட அற்புத சக்தி, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிற புக்கில் சொல்லியிருக்காரு. ஒரு காட்டில் குயில்கள் மட்டும்தான் பாடணும்னா காடு நிசப்தமாயிரும் இல்லையா? காக்கா, குருவின்னு எல்லா பறவைகளும் பாடணும். அப்போ தானே காடு உயிர்ப்போடு இருக்கும். இந்த வாழ்க்கையும் காடு மாதிரி தான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடியவங்க தான். யாரும் திறன் இல்லாதவங்க இல்லை. வாய்ப்பை இல்லாதவங்களாவோ திறனை உணராதவங்களாவோ மட்டும்தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு மனிதர்களுக்கு நம்பிக்கையூட்டுறதுக்காக ஞானிகளும் தேவதூதர்களும் தேவைப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை பேச்சாளர்களும் வாழ்வியல் பயிற்சியாளர்களும் நல்ல நூல்களும் தான் தேவைப்படுது. ஒரு சொல் தான் வாழ்க்கையே மாற்றுது. உங்கள் மனசில் வர ஒரு சின்ன எண்ணம் தான் நீங்கள் உயர காரணமாக இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம்னு சொன்னார் வள்ளுவர். உள்ளத்தனையது உயர்வாக மாற்றிய புகழ்பெற்ற தன்னம்பிக்கை நூல்கள் பல இருக்குது இந்த உலகத்தில். அப்படி ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்தி. டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின, உலகத்தில் இருக்க பல சாதனையாளர்கள் உருவாக்கிய அற்புதமான இந்த புத்தகம். 21வது நூற்றாண்டில் மன ஆற்றல் தான் ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படுது. எத்தனை சாதனைகள், எத்தனை கண்டுபிடிப்புகள், எவ்வளோ முன்னேற்றங்கள். மனித வாழ்வோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் மனதின் ஆற்றலை வச்சு தான் நடக்குதுன்னா ஆச்சரியமாக தானே இருக்குது. அதுதான் உலக அறிஞ்ச உண்மை. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நடந்து வர இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னையும் தன்னோட சக்தியையும் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு தலைமுறையில் எல்லாமே பட்டுன்னு உடனே நடக்கணும். எதுவும் உடனே நடக்கலைன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஆனால் நாம தான், நம்ம மனம்தான் நம்ம வெற்றியை, வாழ்க்கை தரத்தை, வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு மறந்து போயிடுறோம். வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் புத்தகத்தில் ஆச்சரியமுற்ற தகவல்கள், உரையாடல்கள்லாம் இருக்கு. ஆழ்மனம் எப்படி செயல்படுது, மனதை எப்படி கட்டுப்படுத்தணும், மனக்கட்டளைகளை எப்படி கொடுக்கறது, கனவுகளை எப்படி காண்பது, இப்படி நமக்கு தேவைப்படுற சிந்தனைகள் எல்லாத்தையும் கொடுக்கிற தகவல் களஞ்சியம் தான். இந்த தகவல்கள் கொண்ட புதையலா இந்த புக் இருக்கு. எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அதுதான் ஆழ்மன சக்தி. நம்ம எல்லாரும் ஆழ்மனசை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறது மூலமாக பல அற்புதங்களை நிகழ்த்த முடியும்னு உற்சாகம் தராரு இந்த நூலாசிரியர். நாம் எதை சாதிக்க நினச்சாலும் முதல்ல மனம் அதை முழுசாக நம்பணும். அதுக்கு மனதை நம்ப வைக்கணும்ல, அதுக்காக ஆழ்மன கட்டளைகள் இருக்குது. அதான் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்கிறோம். இது ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க. ஒரு கருத்தை இல்லைன்னா இலக்கை அடிக்கடி மனசில் நினைக்கும் போதும் சொல்லும் போதும் அதை நம்ம ஆழ்மனம் நம்ப தொடங்கிடுது. மனித மூளையில் வலது மூளை, இடது மூளைன்னு 2 பகுதிகள் இருக்குது. குறிப்பாக இந்தியர்கள் இடது மூளையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்காங்க. அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் வலது மூளையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இரு மூளைகளை பற்றிய முழு விளக்கத்தையும் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்காரு. நம்முடைய கிரியேட்டிவிட்டி, சாதனை, கனவு, வெற்றி, வளர்ச்சிகளுக்கு வலது மூளை காரணமாக இருக்குது. எதுலேயும் லாஜிக் பார்க்குறது தான் இடது மூளை. காரண காரியம் வேணும், சந்தேகம் எழுப்போம், அது எப்படி ஒன்றால் முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கும். ரெண்டுமே தேவைதான். ஆனால் ஆழ்மன ஆற்றல் மூலமாக சாதிக்க நம்ம அதிகம் வலது மூலையை தான் பயன்படுத்தணும். இன்னைக்கு வெற்றியாளர்களாக, சக்ஸஸ்ஃபுல் மேனாக உலா வர்றது யார் தெரியுமா? உலகம் ஒத்துக்காத விஷயங்களை, அடுத்தவங்க கேலி செய்கிற விஷயங்களை, இப்படி எதையுமே பொருட்படுத்தாமல் ஆழ் மனசில் நம்பினதை மட்டும் பொறுமையாக கனவு கண்டு அதை செயல்படுத்தி உழைச்சவங்க தான் இன்னைக்கு வெற்றியாளர்களாக இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, உங்கள் கடந்த காலத்துக்கும் மனசை ஆசைப்படுறதுக்கும் உங்கள் நிகழ்காலத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நம்புவீங்களா? ஆமாம், நீங்கள் வறுமையான சூழ்நிலையில் படித்து வளர்ந்துருக்கீங்க. உங்கள் மனசு ஒரு தொழிலதிபராக, கோடீஸ்வர சீமானாக ஆசைப்படுது. ஆனால் உங்களோட தற்போதைய நிலைமை நீங்கள் சாதிக்கிறதுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் உங்களோட இப்போ தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? நீங்கள் சாதிக்கிறதுக்கு சாதகமாகவே இல்லை. நிறைய சவால்களோட இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஆழ்மனதோட சக்தியை பயன்படுத்தி நான் கோடீஸ்வரன், நான் சாதனையாளன்னு முழுசா நம்பி உங்க ஆழ்மனதில் அதை பதிய வச்சு அதையே தினமும் கனவா கண்டு ஒரு படமா மனசுல திரையிட்டு கற்பனையில உணர்ந்து அதை 100% நம்பி காரியங்களை செஞ்சீங்கன்னா நீங்க உங்க கோல்ஸ் அடையிறதுக்காக வழிகளை மனமே உங்களுக்கு காட்டும்.
உங்களோட ஆழ்மனம் புது புது யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லும். அதை அடையிறதுக்கான எல்லா திட்டத்தையும் அதுவே கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் உங்களோட சாதனை பயணத்தில் தான் இருப்பீங்க. அடுத்து அதை நிச்சயமாக அடைவீங்க. நம்மளோட ஆழ்மனதில் மாற்றம் நிகழும்போது வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் நிகழும். நீங்கள் ஆழ்மனதை ப்ரோக்ராம் பண்ண மனம் வெற்றி சிந்தனையில் தான் தெளிச்சு போயிருக்கும். அதையே நம்பும்போது அது வெளி உலகத்தில் சாதனையாக மலர தொடங்கும். 24 மணி நேரமும் ஆழ்மனம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதோ நைட்டு தூங்க போகும்போதோ உங்களோட கனவுகளை ஒரு படமாக வீடியோவாக நமக்கு நாமே கட்டளையாக ஆட்டோ சஜஷனாக அதை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் அடைவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காம நான் அடைந்து விட்டேன் அல்லது அடைந்து வருகிறேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் நடக்கிறது போல் மனசில் பதிய வைக்கணும். உதாரணமாக புதுசாக வேலை கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எந்த நிறுவனம் என்ன வேலைன்னு தெளிவாக மனசில் பதிய வைக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆழ் மனதில் நினைக்கும் போது நிச்சயமாக அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். அதை விட ஒரு சிறந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க. இல்லைன்னா அப்படிப்பட்ட நிறுவனத்தை எதிர்காலத்தில் நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. முன்னோர்கள் சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல தான் வாழ்க்கை. ஒரு கருத்து, ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் ஆழ் மனதில் எண்ணமாக உருவாகணும். அதுவே செயலாகி பின்னாடி ஒரு சாதனையாக மாறும். நமக்கு வழங்கப்பட்டிருக்க பேராற்றல் தான் அந்த ஆழ்மனங்கிற மகத்தான சக்தி. அதோட வலிமையை பயன்படுத்தி அதோட சக்தியை பயன்படுத்தி புது புது சாதனைகளாக நம்ம உருவாக்குவோம். ஒரு சின்ன காரியம் பண்ணுறதுக்கும் நமக்கு முயற்சி தேவைப்படுது. உங்கள் முயற்சியை திருவினையாக்குறதுக்கு ஜோசப் மர்ஃபியோட இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.